ஆமென். ஆமென். கிறிஸ்தவர்களை பற்றின ஆவியானவரின் ஊழியம், இந்த தலைப்பில் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு தலைப்பு நமக்கு தேவன் தருகிறார். ஆமென். அதில் நம்ம கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், ஆவியானவர் விசுவசிக்கிற பாவியை நிரப்புகிறார். அப்போஸ்தலர் 2:4 நாம் பார்த்தோம். இன்றைக்கு நிரப்பப்பட்ட நம்முடைய ஜீவியம் பரிசுத்த ஆவியானவர் தமது புதிய சுபாவத்தினாலே நம்ம என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் தமது புதிய சுபாவத்தினாலே பலப்படுத்துவார். The Holy Spirit will strengthen the new nature. Amen. அவரை போல ஒரு நேச்சர், அவரை போல நம்மை பலப்படுத்துவார். எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் அவுட்வேர்டில் கர்த்தர் நம்ம நிரப்பினதே கடந்த வாரம் பார்த்தோம். அவுட்வேர்டில் நம்மளை நிரப்பும் போது என்ன நடக்கிறது? ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி பேச தொடங்கினார்கள். இட்ஸ் கால்ட் த ஃபில்டு ஹோலி ஸ்பிரிட், நிரப்புகிற தேவன். அந்த நிரப்புதல் எங்கே வரைக்கும் நிரப்பப்படும்? ஆமென். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் தேவன் நம்மை நிரப்புவார். ஆமென். அது மேலே தான் அமர்ந்தார்னு இருக்குது. அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது அப்போஸ்தலர் 2:3 வல்லமை அவர்கள் மேல் வந்து அமர்ந்ததுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த ஃபில்லிங், அந்த அமரும்போது ஃபில்லிங், அவங்கள நிரப்புகிற வல்லமை அவர்களுக்குள்ளிருந்து வார்த்தைகளை பேச வைத்தது. அவர்களுக்குள்ளிருந்து நீங்கள் பேச பேச பேச, அதான் நான் சொன்னேன், நீங்கள் வல்லமையில் பேச பேச பேச, டங்ஸில் பேச பேச பேச, அந்நிய பாஷையில் பேச பேச, ஆவியில் நிரம்ப 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 நிரம்ப, செபிக்க 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 செபிக்க, ஒரு நிரப்புதல்லே நீங்கள் இருக்க 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 கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாக பலப்படுவீங்க. உள்ளான மனுஷனுங்கிறது என்னதுன்னா உங்கள் உள்ளான ஆவி, உங்கள் உள்ளான ஆவி. ஆமென். உங்கள் உள்ளான ஆவியில் நீங்கள் பாருங்க, indwelling your innermost being and personality. உங்களுடைய பர்சனாலிட்டி எல்லாமே மாறிடும். பர்சனாலிட்டி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்னு பார்க்குறோம்ல, அவருடைய சுபாவமாக உங்கள் சுபாவம் வந்துடும். அவரை போல் நீங்கள் பயப்படுவீங்க, அவரை போல் நீங்கள் அழுவீங்க, அவரை போல் நீங்கள் கதறுவீங்க, அவரை போல் நீங்கள் ஏங்குவீங்க, அவரை போல் நீங்கள் அன்பு செய்வீங்க, அவரை போல். ஆமென். அதே சுபாவம் உங்களுக்குள்ளே வந்துடும். உள்ளான மனுஷனில் நீங்கள் வல்லமையாக பலப்பட. உள்ளான மனுஷன் என்னது? இந்த புறம்பான மனுஷன் நமக்கு இருக்கிறான், உள்ளான மனுஷன் நமக்குள்ளே இருக்கிறான். உள்ளான மனுஷனுங்கிறது உள்ளான ஆவி. ஆமென். இன்வார்ட் நேச்சர். ஆமென். இந்த இன்வார்ட் நேச்சர் தான் கர்த்தர் பார்க்கிறார். இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார் சாமுவேல் இடத்துல, மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த இருதயங்கிறது உங்கள் ஆவி, நம்முடைய ஆவியை பார்க்கிறார், உள்ளான ஆவியை பார்க்கிறார். உள்ளான மனுஷன் வல்லமையாக இருக்காரா? இன்றைக்கி ஈஸியாக கர்த்தர் கண்டுபிடிச்சிருவார். நீங்கள் உள்ளான மனுஷனில் பலமாக இருக்கீங்களா? உள்ளான மனுஷனில் பலமாக இருந்தால் நான் சொல்கிறேன் பாருங்கள், பலமாக இருப்பீங்க. பலமான வார்த்தை வரும் உங்களுக்குள்ளே, பேச தொடங்குவீங்க. நம்ம பார்த்தோம் கடந்த வாரம், பேச தொடங்குவீங்க, துதிக்க தொடங்குவீங்க, ஆராதிக்க தொடங்குவீங்க, ஜெபிக்க தொடங்குவீங்க. ஆமென். ஆவிக்குரிய காரியம் உங்கள் மூலமாக கர்த்தர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதனால் வரைக்கும் ஓடாத வண்டியை, ஓடாத மிஷினை கர்த்தர் ஓட வச்சா எப்படி இருக்கும்? அது பாட்டுக்கு ஓடிட்டு கிடக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டேனாக்கா உங்கள் உள்ளான இன்ஜின் அது நிற்காது. ஸ்தோத்திரம். அந்த உள்ளான இன்ஜின் தான் உள்ளான மனிதன். அது வல்லமையாய் பலப்பட பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், த பிரசன்ஸ் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்புக்கு ஒரு சான்று. பிஃபோர் தட் த பிரசன்ஸ் ஆஃப் காட், அது ரட்சிப்புக்கு ஒரு சான்று. எப்படின்னா, உள்ளான மனுஷன் பலப்படுறதுக்கு முன்னாடி அவுட்வார்டில் உங்களை என்ன செய்கிறார்? த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆமென். வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல். உங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்காது. உங்கள் மாம்சம் முன்பு இருந்ததை போல் இருக்காது. கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை எல்லாம் அப்படி பாசிங்கில் வந்துட்டு போயிடும். எதுவுமே உங்கள் மேலே தங்காது.
ஹோலி ஸ்பிரிட் தங்கின மாதிரி, வல்லமை தங்கின மாதிரி இது உங்கள் மேலெலாம் தங்காது. உங்கள் மேலே ஒன்று தங்கிடுச்சுன்னா அது என்னதான் இருந்து உங்களை போராடி மேற்கொண்டுரும். புரியுதா? உங்கள் மேலே ஒரு நினைவோ சிந்தனையோ வந்து தங்குச்சுன்னா அது உங்களை எப்படியாவது மேற்கொண்டுரும். ஆமென், ஹல்லேலூயா. பிஃபோர் தட் த காட் பிரசன்ஸ், அது இந்த சால்வேஷனில், ரட்சிப்பில் உங்களை இந்த காட்ஸ் பிரசன்ஸ் என்ன செய்கிறது? அந்த ரட்சிப்பின் வல்லமையை உங்களுக்குள்ளாக கர்த்தர் வைத்து வைக்கிறார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். உங்களை கர்த்தர் பார்க்கும்போதே ஆவிக்குரிய ஜீவமாக பார்ப்பார். உங்களை யாரும் பார்க்கும்போதே ஆவிக்குரிய ஜீவமாக பார்ப்பாங்க. ஆமென். அப்போ தட் பிரசன்ஸ் கர்த்தர் முதலாவது உங்களை அவுட்வார்டிலிருந்து உங்களை உபயோகப்படுத்த ஆரம்பிப்பார். அதே நேரத்தில் உள்ளான இன்வார்ட்லையும் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஒரு பக்கம் உள்ளான மனுஷனை வல்லமையாக பலப்படுத்த வெளிப்பிரகாரமான மனுஷன் என்ன செய்வான்? ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே நாடி வருவான். அவன் மோசேக்கு எரிகிற முச்செடியில், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த அந்த அக்கினி அந்த 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 முச்செடியில், அந்த பச்சையான முச்செடியில் எரியும்போது மோசே அந்த அவுட்வார்டு அப்பியரன்ஸை என்ன செய்தான்? இன்வார்டில் வாஞ்சித்தான். உள்ளான இருதயத்தில் வாஞ்சித்து, அது வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் பார்ப்பேன். ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டு இதுவரைக்கும் மாம்சத்தின் கிரியைகள் என்னை தொடாமல் இருக்கிறது என்ன? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல், நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டு இருந்தால் கர்த்தரண்டே வர முடியாது. மாம்சத்துக்கு உட்பட்டு இருந்தால் நாங்கள் ஆழமான காரியம். மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்கும்போதே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மாம்சத்துக்கு உட்பட்டு நீங்கள் ஜீவிப்பீங்கன்னா உங்களால் ஜபாரைக்குள்ளே வர முடியாது, உங்களால் ஜெபிக்க முடியாது, உங்களால் பரிசுத்தமாக நடக்க முடியாது, உங்களால் வேதம் வாசிக்க முடியாது, உங்களால் வார்த்தைக்கிட்ட நெருங்க முடியாது, பைபிள் கிட்ட நெருங்க முடியாது. பைபிள் அப்படியே தான் இருக்கும். பேருக்கு வேணால் படிப்பீங்க, ஆழத்துக்குள்ளே போக மாட்டீங்க. தேடி 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 தாகத்தோடு தேட மாட்டீங்க. பாருங்க, மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் பார்த்தார். இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு பாருங்க. அவன் வருவான்னு தெரிஞ்சு கர்த்தர் எரிகிற முச்செடியில் அவனுக்கு தரிசனமானார். அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் பார்த்தார். இப்போ கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ரிமூவ் யுவர் சாண்டல், உன்னுடைய பாதரட்சைகளை கழற்றி போடு. பாதரட்சைங்கிறது என்ன தெரியுமா? உங்கள் பழைய சுவாபம், ஓல்ட் நேச்சர். ஓல்ட் நேச்சரோட நீங்கள் காட்ஸ் நேச்சர்கிட்ட வர முடியாது. உங்கள் பழைய சுபாவத்தோடு கூட நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே வர முடியாது. த பிரசன்ஸ் ஆஃப் காட்குள்ளே வர முடியாது. ஆமென். இதுதான் உண்மை. அங்கே எரியும் போது உங்களுக்கு இங்கே எரியணும். அங்கே பேர்னிங் ஆகும்போது, அங்கே ஆவியில் நிரம்பும் போது உங்களுக்கு இங்கே இன்வார்ட் ஃபயர் ஆகும். அப்போ தான் நீங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை ஆப்ரேட் பண்ண முடியும். இது என்ன? கிட்ட போய் பார்ப்பேன். ஆமென். ஐ டிசைர், எஸ், நான் அதை வாஞ்சிக்கிறேன், அதை விரும்புகிறேன், அந்த பிரசன்ஸை விரும்புகிறேன், அந்த வல்லமையை விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தமது சுவாபத்தினாலே பலப்படுத்துகிறார். அவருடைய சுவாபம் நமக்குள்ள அப்படியே வந்துடும். அந்த நேச்சர் அப்படியே வந்துடும். காட்ஸ் நேச்சர் அப்படியே வந்துடும். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டீங்க. மாம்ச நேச்சர் உங்களுக்குள்ளே இருக்காது. ஆஃப்டர் ஃபில்டு மாம்ச நேச்சர் உங்களுக்குள்ளே இருக்காது. த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், அவரை போல அவர் தந்த வரத்தின்படி, அவரை போல, இயேசுவை போல நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. அவரை போல உங்களை கர்த்தர் மாற்றி உபயோகப்படுத்த பயன்படுத்துவார். ஆமென். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஜீவியம். ஆமென். அந்த ஒரு ஜீவியத்துக்குள்ளே உங்களை கர்த்தர் நடத்துவார். அப்போ பரிசுத்த ஆவியின் வல்லமை என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையை பலப்படுத்துவது, ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் பலப்படுத்துவது. அவர் உங்களிடத்தில் நீங்கள் அவரிடத்தில் வரும்போது பாருங்கள், மோசே கர்த்தர் இடத்துல போனால் அடுத்தது மோசேகிட்ட யார் வந்தா? கர்த்தர் வந்தார். 4ஆம் அதிகாரத்திலே பாருங்க, 1ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமா? கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். யார்கிட்ட சொல்றான் இது? அதுக்கு முந்தின வசனத்தை வாசி.
அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடி நழுவிழுந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக. இல்லை, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தான் கர்த்தர் அவனை நோக்கி கேட்குறாரு. பாருங்க, கர்த்தர் அவனை நோக்கி அப்படின்னா இவன் ஃபஸ்ட்டு எதை நோக்கினா? முச்செடியை நோக்கணும். அந்த ப்ரெசன்ஸை வாங்கி தான் இப்போ பவர் ஆஃப் காட், வல்லமையுடையவர் எங்கே வருகிறாரு? மோசேகிட்ட வர்றாரு. மோசேகிட்ட வந்து என்ன சொல்லுகிறாரு? அண்ட் த லார்ட் செய்ட் அன்டு ஹிம்னா ஃபேஸ் டு ஃபேஸ், முகமுகமாய் கர்த்தர் யாரை பார்த்து பேசுகிறார்? மோசே பார்த்து பேசுகிறார். ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறார். ஆமென். கெட்ட சேர்றதுக்கு பயந்து இருந்த ப்ரெசன்ஸில் இருந்த மோசைக்கிட்ட அதே தாங்க வல்லமை உங்ககிட்ட வரும்போது ஃபேஸ் டு ஃபேஸ். ஆமென். காட் உங்கள் கூட ஃபேஸ் டு ஃபேஸ் இடைப்படுவார். நீங்கள் அவரை ஃபேஸ் டு ஃபேஸ். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. அதில் தான் நீங்கள் பேசுவீங்க, அதில் தான் நீங்கள் பலப்படுவீங்க, அதில் தான் அவனை பலப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 ப்ராசஸ் அப்படி தான். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, ஆமென். அங்கே என்ன போடும்போது இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? ஷால் அப்பான் யூ, உங்கள் மேலே வரும் பொழுது. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆமென். யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்தியாவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, நம்பர் 1, த பிரசன்ஸ் ஆஃப் காட். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் ஃபில்டு ஹோலி ஸ்பிரிட், உங்களை நிரப்புகிற தேவன், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். It's the second stage. First stage with you, second stage in you, third stage அப்போஸ்தலர் 1:8 on you. உங்கள் மேலே அந்த வல்லமை, உங்கள் மேலே அந்த வல்லமை. எதுக்கு? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் உங்களை காட்ஸ் நேச்சரில் மாற்ற. அதுதான் அர்த்தம். கர்த்தருடைய சுவாபத்தில் உங்களை அப்படியே மாற்ற, தலையிலிருந்து வால் வரைக்கும் உங்களை அப்படியே மாற்றும்படியாக. ஆமென். அல்லேலூயா. அது நம்ம போன வாரம் கூட பார்த்தோம். சாம் 1:33 சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. அவர்களுடைய சிரசு டாப் டு பாட்டம் இறங்கி வழிந்து ஓடுது. எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தோம். மாம்சம் இல்லாத இடமா எங்கே இருக்குது பார்த்து 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 அது அப்படியே ஃப்ளோ ஆகுது. உங்கள் கூட டைரெக்டாக கர்த்தர் இடப்படுறது தெரியும். உங்கள் ஜீவியத்தில் மாம்சம் இல்லாத இடத்துல சக்ஸஸ், கிரேட் சக்ஸஸ். இன் த ஸ்பிரிச்சுவல் ஐ எம் சக்ஸஸ். ஆமென். நான் போகிற மினிஸ்ட்ரியில் சக்ஸஸ், போகிற மினிஸ்ட்ரியில் ஜெயம். ஆமென். இந்த ஃப்ளோ அனாயிண்டிங் இருக்கணும், இந்த வித் யூ அனாயிண்டிங் இருக்கணும், இன் யூ அனாயிண்டிங் இருக்கணும், ஆன் யூ அனாயிண்டிங் இருக்கணும். உங்கள் மேலே பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அது சும்மா தமிழில் இப்படி ஈஸியாக வாசித்துட்டு போயிடுறோம். இங்கிலீஷில் வாசித்து பாருங்கள். ஆமென். But ye shall receive power after the Holy Ghost is come upon you. உங்கள் மேலே அந்த வல்லமை. ஆமென். உங்கள் மேலே அந்த வல்லமை. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆவியானவரின் வல்லமையோடு ஊழியம் செய்ததை நாம் பார்க்கிறோம். எங்கே? லூக்கா 4ஆம் அதிகாரம் 1 அதனுடைய 14, அப்போஸ்தலர் 10:38. முதல்ல லூக்கா 4:1 படிங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். இயேசு பரிசுத்த ஆவி, பாத்தீங்களா? இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ ஜீசஸ் வாஸ் ஃபில்டு வித் ஹோலி ஸ்பிரிட். ஜீசஸ் வாஸ் ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அப்போ உங்கள் மேலே அந்த வல்லமை நிரம்பும் போது நீங்கள் என்ன ஆவீங்க? இயேசு கிறிஸ்துவை போல உங்களையும் எப்படி கர்த்தர் மாற்றுவார்? ஃபுல்னஸ் ஆஃப், நாட் பார்ட்லி. சும்மா என்றைக்கோ 2 டங்ஸ் பேசிட்டு, என்றைக்கோ 2 டங்ஸை பேசிட்டு அப்படியே சோர்ந்து போகிறது இல்லை. ஆல்வேஸ் ஃபுல்னஸ். ஊற்ற அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்க வல்லம். ஆமென். பாடுறீங்கல்ல, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. உங்களை ஒரு பக்கம் ஊற்றிக்கிட்டே இருப்பார், இன்னொரு பக்கம் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீங்க. அப்போது இங்கே என்ன சொல்லப்படுகிறது? இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய்.
யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவரை நடத்தி கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஜீசஸ் பீயிங் ஃபுல் ஆஃப் ஹோலி கோஸ்ட். ஆமென். ஃபுல் ஆஃப் ஹோலி கோஸ்ட். அப்போ நிரப்பப்படுற அனுபவத்தை விட அடுத்தது உள்ளான மனுஷனில் நீங்கள் வல்லமையாக பலப்படணும். உள்ளான மனுஷனில் நீங்கள் வல்லமையாக நிரப்பப்படணும். உள்ளான வெளியில் மட்டும் அவுட்வர்ட் டங்ஸில் மட்டும் நிரப்பிட்டு 2 டங்ஸை மட்டும் பேசிட்டு அப்படி போயிடக்கூடாது. அது பக்தி விருத்தி. அந்த விருத்தி எங்கே இருக்கணும்? உங்களுக்குள்ள டைனமோ ப்ரொடியூஸ் இட் செல்ஃப். அந்த டைனமோ பவர் இருக்கிற வரைக்கும் உங்களை லைட் எரிய வச்சுட்டே இருக்கும், பேச வச்சுட்டே இருக்கும், துதிக்க வச்சுட்டே இருக்கும், ஆராதிக்க வச்சுட்டே இருக்கும். சோர்ந்து போக மாட்டீங்க. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்துட்டே இருக்கும், பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிரைஸ். அப்போ 14ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். பாத்தீங்களா? பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே and Jesus returned in the power of the Spirit into Galilee. Amen. அங்க unto into face to face. into means எங்கம்மா? ஆவியானுடைய பலம் எங்க வந்துருச்சு? அவருக்குள்ள உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறது. எங்க அவர் என்டர் ஆகிறாரு? கேலிலி. ஃபார் வை? ஆமென். ஃபார் மினிஸ்ட்ரி. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு சொல்லுங்க. இப்படி தான் நீங்கள் போகணும். உங்கள் மேலே கர்த்தருடைய வல்லமையை நல்லா ரிசீவ் பண்ணிக்கணும். ஆன் யூ எக்ஸ்பீரியன்ஸ் தென் இன்டு. நீங்கள் எங்கே நுழைஞ்சு போகிறீங்களோ, சர்ச்சுக்கு போகிறீங்களா இல்லை ஊழியத்துக்கு போகிறீங்களா, கோ இன்டு. ஆமென். இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன் த பவர் ஆஃப் த ஸ்பிரிட். கேஜேவியில் நல்லா போட்டிருக்கு. இன்டு. அதற்குள் நுழைகிறார். உங்களுக்கு இருக்கிற வல்லமையோடு நீங்கள் நுழையணும். ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற வல்லமையோடு நீங்கள் அங்கே போகணும். அந்த வீடு ஆஸ்வதிக்கப்படும். பரலோக வல்லமையோட தேவதூதன் இறங்கி வந்து மரியாள் வீட்டுக்குள்ளே வந்தான். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே. ஆமென். அந்த வார்த்தை அந்த இடத்துல இருக்கிற அட்மாஸ்பியரே மாற்றிடுச்சு. ரஃப்லியான சூழ்நிலையெல்லாம் மாற்றிடும். நீங்கள் ஒரு வீட்டில் போயிட்டு ரஃப்லியான சூழ்நிலை இருக்கிற வீட்டில் போயிட்டு பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு பேசாமல் உட்காருங்க. ஆமென். கடந்த நாள் நான் போன வீட்டில் அப்படி தான். எல்லாமே ரஃப்லி. ஆமென். நான் சில நேரம் காக்க வைக்கப்பட்டேன். நான் நினச்சேன், ஏன் இப்படி நடக்குது? ஒரு பக்கம் என் சரீரம் பலவீனமாகி கொண்டே இருக்கிறது. புரிஞ்சுக்கிச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் கொடுத்த பலத்திலே வந்திருக்கிறேன், நீ கொடுத்துருக்கிற வாஞ்சையில் வந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த இடத்துல உங்கள் வல்லமை வெளிப்படாமல் நான் போக மாட்டேன். எஸ், நீங்கள் அப்படி போகணும். நீங்கள் நல்லா நிரம்பி, நீங்கள் சும்மா ஏனோ தானோன்னு ஜெபிக்கக்கூடாது. ஏனோ தானோன்னு ஒரு வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. இயேசு எப்படி போனதாக இருக்குது? இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். And Jesus returned in the power of the Spirit into Galilee. Amen. Hallelujah. Amen. உங்களிலிருந்து வார்த்தை ஒருத்தருக்குள்ளே போகணும், அவங்கள தொடணும். நீங்கள் பேசிக்கிட்டே இருந்துட்டு நீங்கள் வரும்போது அவங்க சொல்லணும், இவங்க வந்தது நல்லது, இவங்க மூலமாக கர்த்தர் பேசியிருக்கிறார் அப்படின்னு. அந்த வார்த்தை எங்கே போயிருக்கு? அவங்க உள்ளான மனுஷனை போய் அட்டாக் ஆகிருக்கு, உள்ளான மனுஷனில் போய் தங்கியிருக்கு, உள்ளான மனுஷனை போய் அசைச்சிருக்கு, உள்ளான ஆவி அதை அசைச்சிருக்கு. நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படும். ஈஸியாக அந்த ப்ரீச்சிங்கில் எல்லாரையும் தொட்டுடலாம், அந்த வல்லமையில் எல்லாரையும் தொட்டுடலாம், அந்த வல்லமையில் எல்லாரையும் அசைச்சிடலாம். எஸ் வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட் உங்களால் முடியாது. நீங்கள் என்ன தான் நீங்கள் மேஜிக் வேலை பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. ஒருத்தவங்களை தொடணுமா, ஒருத்தவங்கக்கிட்ட சத்தியத்தை சொல்லி அவங்கள கர்த்தரை நம்ப வைக்கணுமா, அவங்கக்கிட்ட கிரியைகள் நடப்பிக்கணுமா, நீங்கள் அவங்களுக்குள்ளே நுழையணும். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். நீங்களும் கோ இன்டு ஸ்பிரிட் இன்டு நுழைங்க. இயேசு பாருங்க, காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். இன்டு உள்ள போய் காவலில் இருக்கிறவங்ககிட்ட போய் சொல்லு, ஆமென், ஜீசஸ் இஸ் அலைவ்,
ஆமென். ஆவியானுடைய பலத்தில் வந்திருக்கிறேன்ப்பா. ஆமென். அவர் பேச சொல்லி வந்திருக்கிறேன். ஆமென். நான் பேசட்டுமா? அவனுக்காக ஜெபிக்கட்டுமா? கேட்டுப்பார். வெல் சரண்டர். கரங்களை உயர்த்திடுவான். மரியாள் சொன்னா பார்த்தீங்களா, இதோ ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி ஆகட்டும். அது இன்டு ப்ராசஸில் உள்ளே போன ஒன்று தான் அதை சொன்னான் மரியாள். பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், உனக்குள் பிறக்கும் வித்து பரிசுத்தம் எனப்படும். உனக்குள் சாலிட் வேர்ட், ஸ்ட்ராங் வேர்ட். அவளை போய் அசைச்சது, உள்ளான மனுஷன் அசைச்சது. அதே மாதிரி மரியாள் பேசும்போது பாருங்க, எலிசபெத்தை வாழ்த்தும் போது 6 மாசத்து பேபி. ஆமென். வல்லமை எங்கே போச்சு? வேர்ட் ஆஃப் ஸ்பிரிட் எங்கே போச்சு? எலிசபெத் எலிசபெத்துடைய வயிற்றுக்குள்ளே நுழைந்தது வார்த்தை. அங்கே இருக்கிற பேபி துள்ளுச்சு. லீப் அண்ட் ஜம்ப். ஆமென். இது ஒரு ஆழமான நீங்கள் முதல்ல உள்ளான மனுஷனில் பலப்படணும். வெளி மனுஷனில் நீங்கள் 2 டங்ஸை பேசிக்கிட்டு, அந்நிய பாஷை பேசிக்கிட்டு, கொஞ்சம் ஜபிச்சுக்கிட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது. வெளியுற்ற மனுஷன் நல்லா ஆசுவாசப்படுத்தி, நல்ல ப்ரெசன்ஸில் நல்லா ஜபிச்சு ஆயத்தப்படுத்தி உள்ளான மனுஷன் பலத்தை கேட்கணும். எபேசியர் 3:16 பார்த்தோம்ல, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படவும். அடுத்த வசனத்தை படிங்க, 17ஆம் வசனத்தை கூட படிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசம். உங்க இருதயம்னா உங்க ஆவியில. கிறிஸ்துனா யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். உங்க விசுவாசத்தினாலே உங்கள் இருதயங்களில், உங்க ஆவியில அவர் வாசமா இருப்பார். அவர் வாசமா இருந்து நீங்க பேச மாட்டீங்க, அவர் பேசுவார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவி உங்களிலிருந்து பேசுவார். நீங்க பேச மாட்டீங்க, ஆவியானவர் பேசுவார். ஆவியானவர் பேசுவார். ஆமென். இதுதான் அந்த ப்ராசஸ். அப்போஸ்தலர் 10:38 படிங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும். பாத்தீங்களா? அவரோட கூட இருந்தபடியினாலே. How God anointed Jesus of Nazareth, the Holy Ghost, and with power, who went about doing good. Amen. Amen. With power. Amen. With great power. Amen. With power. அந்த வல்லமை அவரோடு கூட இருந்தனால, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை, அனாயிண்டட் ஒன், கிறிஸ்துவின் ஆவி உங்களை நிரப்பி நடத்து. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை, அவன் ஊழியத்துக்கு லாய்க்கு இல்லை. நல்லா கேட்டுக்கணும். அவன் மூலமாக ஒன்றும் நடக்காது. புரியுதா? பிரசன்ஸ் இருக்கும். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருப்பீங்க. அது ஒரு ப்ராசஸ், அது இருக்கட்டும். கிறிஸ்துவின் ஆவி, அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய ஆவி உங்கள் ஆவியோடு போய் தங்கணும். உள்ளான மனுஷனில் தங்கணும். தங்கினாதான் நீங்கள் பேசுகிறது அவர் பேசுகிற மாதிரி இருக்கும், அவர் பேசுகிறது நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். உங்கள் ஆவியும் அவர் ஆவியும் ஒன்றா இணைஞ்சு கிரியை செய்யும். எஸ், ஒன்றா இணைஞ்சு பேசுவீங்க, ஒன்றா இணைஞ்சு கிரியை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு ஆழமான காரியம். அப்போது பாருங்க, அப்படி செய்யும்போது அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். திஸ் இஸ் த மினிஸ்ட்ரி. நன்மை செய்கிறத விட்டுட்டு வேற எதுவுமே தெரியாது. தீமைக்கு பதிலாக கூட நன்மை செஞ்சுட்டு தான் வருவாங்க. நீ தீமை செய்கிறியா? நீ நல்லா தெரியுது நீ தீமை செய்கிறன்னு. உனக்கு அவங்க செய்கிறதெல்லாம் நன்மை. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைய நீ அப்படி இருக்கணும். உன் சுபாவத்தை அப்படி மாற்றிக்க. உன் தீமை செய்கிறாங்கன்னு தெரியுது, இவங்க சரியில்லை, நம்மக்கிட்ட இவங்க இதாக இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நீ அவங்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செஞ்சே ஜெபம் பண்ணு, நன்மை செஞ்சே ஜெபம் பண்ணு. அவங்கள பார்க்கும்போது நல்லா நல்லா ஸ்தோத்திரம், நல்ல ஆவியில் நிரம்பி நல்லா ஸ்தோத்திரம் போட்டு அவங்களுக்காக நல்லா ஜெபி. கொஞ்ச நாள் அந்த கசப்புலாம் மறந்துடும். இல்லை அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்கன்னா உன் கண்ணில் கர்த்தர் அவங்கள காணவே விட மாட்டார்.
உன் கண்ணிலே அவங்க படவே மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் பார்த்தேன் இங்கெல்லாம் பார்த்தேன். என் கூட வரவங்களே சொல்லுவாங்க, இந்த இப்போ தானே போகிறாங்க பார்த்தேன், நீங்கள் பார்க்கலையா? என் கண்ணில் தெரியலையே, நீங்கள் எங்கே பார்த்தீங்க? இப்போ தான் போனாங்களே, காத்தா பறந்துட்டாங்களோ தெரியலையே. ஆமே, கர்த்தர் விட மாட்டார். அதுக்கு விஷயம் இருக்கும். உன்னை நீ பலப்படலையா இருக்கும், இல்லை அவங்க பலப்படலையா இருக்கும். பலப்பட்ட பிறகு ஒரு நாள் காட்டுவார். புரிஞ்சுட்டவங்க கரங்களை உயர்த்துங்க. நீங்கள் ஆவிக்குள்ளே இருந்தால், பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலில் இருந்தால் இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இன்றைய சபை வாழ்க்கைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற மேலான கிருபை இதுதான். அவரது ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்துக்கு தக்கதாக அவரது ஆவியின் வல்லமை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் எபேசியர் 3:14 நாம் பார்த்தோம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாக பலப்படும். ஆமென். 17ஆம் வசனத்தில் பார்த்தோம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். கிரைஸ்ட் இன்டுவல். நல்லா கவனிக்கணும். கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருந்துட்டாருன்னு வைங்க. புரியுதா உங்களுக்கு? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது பலன் அடைந்து ஃபார் மினிஸ்ட்ரி, தட்ஸ் ஃபார் பவர். கிறிஸ்துனா யாரு? அனாயிண்டட் ஒன். இந்த இடத்துல ஹோலி ஸ்பிரிட் எப்படி இருக்கிறாரு? பர்சனாலிட்டி ஹோலி ஸ்பிரிட். உங்கள் ஸ்வாபத்தோடு அவர் ஸ்வாபமும் ஒட்டிடும். இன்டுவல் கிரைஸ்ட். புரிஞ்சுட்டு உங்கள் காரணம், உங்கள் ஸ்வாபத்தோட அவர் ஸ்வாபமும் அனாயிண்டட் ஒன் ஸ்வாபமும் ஒட்டிடும், ஒட்டிடும், சேர்ந்துடும். சேர்ந்துட்டா அவர் எப்படி பார்ப்பாரோ அப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க. அவர் எப்படி கேட்குறாரோ அப்படி தான் நீங்கள் கேட்பீங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கரங்களை உயர்த்துங்க. இதில் இடையில கிராசிங் வரும். பிசாசு இடையில வந்து உள்ளே நுழைவான். அப்படி சம்மந்தம் இல்லாமல் மூக்கை நுழைச்சிட்டு உள்ளே நுழைஞ்சிட்டு வருவான். நீங்கள் கொஞ்சம் நேரம் அவங்க கூட கேட்கா பிக்கானா அப்படி தான் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு அந்நேரத்தில் அந்த போர்ஷன் கட் ஆயிரும். இப்படி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நல்லா வருவாங்க, திடீர்னு என்டர், சேட்டன் என்டர். யூதாஸுக்கு இது நடந்தது பார்த்தீங்களா? நல்ல ப்ரெசன்ஸில், டுவெல்டு ப்ரெசன்ஸ், க்ளோரியஸ் மூமெண்ட். சடன் சேட்டன் என்டர் ஜூடஸ். சடன் சடுதியில் நுழைஞ்சான். பார்த்துட்டே இருந்தான். ஆமென். பார்த்துக்கிட்டே இருந்தான், எப்போ உள்ள நுழையலாம், எப்போ உள்ள நுழையலான்னு பார்த்துட்டே இருந்து உள்ள நுழைஞ்சிட்டான். அவன் உள்ள நுழைஞ்ச உடனே அவன் முதல்ல இருந்த அந்த கிறிஸ்துவுக்கேற்ற வல்லமையில் அவனால் வர முடிஞ்சுதா? இப்போ டோட்டல் கண்ட்ரோல் சாட்டன். இப்போ டோட்டல் கண்ட்ரோல் சாத்தான் கண்ட்ரோலில் வந்துட்டான். அவனால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. அவனுக்குள்ளே இன்டூ யார்? இப்போ சாட்டன். அவனும் பாருங்க எங்கே இன்டூ டெத். ஃபார் நாட் மினிஸ்ட்ரி. இயேசுவை போல் அவன் கலீலியாவுக்குள்ளே போல, இயேசுவை போல் நன்மை செய்கிறவரை சுற்றி தெரியலை. ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஊழியம் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லலை. எங்கே போயிட்டான்? டெத். ஸ்பிரிச்சுவல் டெத் into Satan, into spiritual death, after that physical death. ஆவிக்குரிய மரணம், பின்பு சரீர மரணம். எவ்வளோதான் அவன் லைஃப் முடிஞ்சது. சாப்டர் க்ளோஸ். அப்போ வேதம் என்ன சொல்கிறது? வல்லமை உள்ளான மனுஷனுக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய பகுதியில் தான் தேவன் வாசம் பண்ணவும் கிரியை செய்யவும் முடியும். அதுதான் அந்த உள்ளான மனுஷன். ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய பகுதி. புரியுதா? ஆவிக்குரிய பகுதி. அவுட்வார்டும் ஆவிக்குரிய பகுதி தான். கரங்களை வச்சு ஜெபிக்கிறீங்க, பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறாங்க, அபிஷேகம் இறங்குது. இதுக்கெல்லாம் சும்மா இறங்காது. இங்கே இன்வார்டில் உள்ள வல்லமை இருந்தால் தான் இங்கே இறங்கும். புரியுதா?
உள்ளான வல்லமை தேவனோடு இணைஞ்சிருக்கணும். உங்கள் ஆவியும் அவர் ஆவியும் இணைஞ்சிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ தான் அவுட்வார்டில் அது கிரியேட் செய்யும். இயேசு பாருங்க, இன்வார்டில் இருந்தனால தான் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவுட்வார்டில் வெளியரங்கமாக உங்கள் வல்லமை வெளிப்படணும், வெளியரங்கமாக உங்கள் ஊழியம் ஷைன் ஆகணும், வெளியரங்கமாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறத ஜனங்கள் அறியணும். அப்படின்னா நீங்கள் அந்தரங்கமான ஜீவியத்தில் நீங்கள் 2 டங்ஸை பேசிக்கிட்டு 2 வார்த்தையை வச்சுக்கிட்டுலாம் வண்டி ஓட்ட முடியாது. Satan never allow பண்ணவே மாட்டான். அவனுக்கு தெரியும் எப்போ உங்களுக்குள்ளே வரணும்னு. அப்படியே உங்களை அங்கேருந்து கொண்டு போயிடுவான். இந்தா வர்றேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. நான் நிறையா பார்த்துருக்கேன் ஊழியத்தில். மறைஞ்சிருவாங்க. இந்தா வர்றேன், இந்த அடுத்த வாரம் வர்றேன், இந்த வந்துடுறேன். சடன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சபைக்கு வரும்போது கூட நீங்கள் நல்லா செபிச்சு இந்த வல்லமையோடு கூட, ஆண்டவரே ஷால் வி கோ, நம்ம போகலாமா, நம்ம போய் ஆண்டவர் ஆராதிக்கலாமா, என் கூட வருவீங்களா, பலிபீடத்தில் நிற்கும்போது எனக்கு கூட பேசுவீங்களா, என்ன பயன்படுத்துவீங்களா, என்ன உயர்த்துவீங்களா? கேளுங்க, கேளுங்க. இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். ஆவியானவரே நீங்கள் என் கூட வந்து ஜெபிக்கணும், என் கூட உதவி செய்யணும். நம்ம 2 பேரும் பரலோகத்தை அசைக்கணும், சிங்காசனத்தை அசைக்கணும், சிங்காசனம் திறக்கப்படணும், வானம் திறக்கப்படணும். இயேசு என் ஜெபத்துக்கு இன்னைக்கு பதில் கொடுக்கணும். ப்ளீஸ். ஆமென். என் உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க, என் உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க, என் உள்ளான ஆவியை பலப்படுத்துங்க. என் உள்ளான ஆவியோடு கூட நீங்க இடைப்படுங்க. அந்த உள்ளான ஆவியோடு கூட நீங்க என்ன செய்யுங்க? உங்க ஆவியை ட்ரெயின் அந்த கம்பார்ட்மெண்ட்டை இணைப்பாங்க பார்த்தீங்களா, ஹூக். அப்படி ஹூக் போடுங்க. பவர் இன்ஜின் இழுக்க 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 நீங்களும் போயிட்டே இருப்பீங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அப்படி வாசம் பண்ணும்போது என்ன சொன்னேன்? ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய பகுதியில் தான் தேவன் வாசம் பண்ணவும் கிரியை செய்யவும் முடியும். நல்லா நோட் பண்ணிக்கங்க, எழுதி வச்சுக்கோங்க. இதை உங்கள் ஆவிக்குரிய பகுதியில் தான் தேவன் உங்களோட வாசம் பண்ண முடியும், உங்கள் கூட கிரியை செய்ய முடியும். உங்கள் வெளி தோற்றத்தை வச்சு ஏமாந்து உங்கள் கூட ஒரு வாசம் பண்ண முடியாது. என்னதான் தேனொழுக பேசினாலும், என்னதான் நயவசனிப்பாக பேசினாலும், புசியும் குடியும் என்று சொன்னாலும் உங்கள் இறுதியும் அவங்களோட இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் ஆவி பகுதியில் தான் அவர் வாசம் பண்ணுவார். ஏன்னா அதுதான் உள்ளான மனுஷன்தான் அவருக்கு மெயின். ஆமென். தட்ஸ் த பிரீத் ஆஃப் காட். யாவேவுடைய பிரீத், அது ஜீவ சுவாசம். எவனுடைய ஆவியிலே கவடம் இல்லையோ அவன் பாக்கியவான். ஆமென். கவடில்லாத ஆவி, நோ கரப்ஷன் இன் ஸ்பிரிட். புரிஞ்சுக்கிட்டவங்க கரங்களை உயர்த்து. இன்னைக்கு வந்து இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உண்மை, கர்த்தர் உங்களை விசேஷமாய் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி வாசம் பண்ணும்போது முதலாவதாக நம்முடைய பாவ மனுஷன் என்ன செய்கிறான்? ஒளிந்து போகிறான். அவனுக்குள்ள அந்த உள்ளான வல்லமையில் கர்த்தர் பேச ஆரம்பிச்சுட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் the deadly man cut off. ஆகாத லக்கேஜை என்ன செஞ்சிருவீங்க? தூக்கி போட்டு கரங்களை வைத்து கத்திரக்கல்ல சொல்லுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும்
மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். And you hath he quickened who were dead in trespasses and sins. Quicken, உயிர்ப்பிக்கும். இந்த வல்லமை உங்களுக்குள்ள வந்த உடனே உங்களை என்ன செஞ்சிடும்? உங்க உள்ளான அவயங்களெல்லாம் என்ன செஞ்சிடும்? உயிர்ப்பிச்சு. கனெக்ஷன் விட்டு போய் கிடக்கும்ல, கனெக்ஷன் விட்டு போயிருக்கு, அங்கங்கே கனெக்ஷன் எல்லாம் அப்படியே சேர்ந்துடும். எல்லாம் சேர்ந்துடும். அது தன் அவயத்தில் எசேக்கியேலில் சேருதில்ல, அப்படி சேர்ந்துடும். கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறதெல்லாம் சேர்ந்துடும். உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் கரெக்ட், இப்படி தான் நம்ம இருக்கணும். அப்படின்னாலே நீங்கள் பாவத்துக்கு மறிச்சாச்சு. உள்ளான மனுஷனில் அந்த மனுஷனில் பாவம் ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல, அது என்ன செய்துடும்? முதல்ல இந்த வல்லமை உள்ள நுழைஞ்ச உடனே அது மறிச்சிடும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். And you hath he quickened. அப்படின்னா raised from spiritual death. ஆவிக்குரிய மரணத்திலிருந்து. புரியுதா? ஏற்கனவே இருக்கிற மரணம் வேற, அது பிசிக்கல், அது ஸ்கர்ஸ். இது நான் சொல்றது ஸ்பிரிச்சுவல் டெத். இடையில நல்லா இருந்த உங்களுக்கு திடீர்னு லைட் ஃபியூஸாக போயிருக்கும். கனெக்ஷன்லாம் பிசாசு குளறுபடி பண்ணி வச்சுருக்கோம். புரியுதா? இப்போ நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? விடுதலை ஆகிறீங்க. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற, முந்தின ஆதாம் ஜீவாத்மா. அவனுக்கும் அங்கே ஆவிக்குரிய மரணம் தானே முதல்ல வந்துச்சு. இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் ஆவிக்குரிய மரணம் வந்தாலும் இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா, உள்ளான மனுஷனை நீங்கள் வல்லமையாக பலப்பட ஆரம்பிச்சிங்கன்னா, மரித்து கிடந்த மனுஷன் டக்குன்னு எழுச்சிடும். ஆமென். அவனுக்குள்ள அந்த கர்த்தர் அந்த வல்லமையை கொடுத்த உடனே அவன் டக்குன்னு முடிச்சிருவான். இவ்வளோ நேரம் இப்படியா இருந்தேன், கண் சொருகி போன குருடனாவாக இருந்தேன், இப்படியா இருந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. சபையில் வந்தும் மரித்து போய் கிடக்கிறவங்க திரும்ப அவங்கள ஆக்டிவேட் பண்ணி அப்படி என்ன மாற்றிருக்காருன்னு சொல்கிறவங்க கரங்களை வேத்துக்கு பார்ப்போம். அப்படி என்ன மாற்றிருக்காருன்னு சொல்கிறவங்க, ஆமென், மாற்றிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு இடையில அந்த ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். அப்போல்லாம் நம்மளால ஜெபிக்க முடியுமா? அப்படிலாம் இப்படி சபையில் துள்ள முடியுமா? அப்படிலாம் இப்படி லீப்பிங் ஜம்பிங்கில் வர முடியுமா? எஸ். அப்படி துள்ளுறோம், குதிக்கிறோன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் உயிர்ப்பிக்கிறான். துள்ளுறான், குதிக்க சொல்கிறான். குதி, துள்ளு, நல்லா ஜாய், மகிமைப்படுத்து, கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலம். இந்த நேரத்தில் தான் அந்த ஸ்பிரிச்சுவல் ரிசரக்ஷன், ஸ்பிரிச்சுவல் டெத்து, உள்ளான மனுஷன் பலப்பட்டு இந்த கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளே வந்த உடனே தட் ரிசரக்ஷன். இப்போ நீங்கள் எசேக்கியேல் 37 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 37 அதிகாரம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க. பார்த்தீங்களா? எசேக்கியேல் கர்த்தர் சொல்லுகிறார், ப்ராஃபஸி, ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக இருந்தார். சபையில் தான் இது ஜாஸ்தி வரும், ஸ்பிரிச்சுவல் டெத். நல்லா இருக்கிறவங்க கொஞ்ச காலம் என்ன செஞ்சிருவாங்க? லாசரோ போல மறிச்சிருவாங்க. லாசரஸ் கம் ஃபோர்த், என் முன்னாடி வந்து நில்லு. அவன் வந்து நிற்பான். ஸ்தோத்திரம். ஆமென். ரிமூவ் த கிரேவ் கிளாத்ஸ், ரிமூவ் த கிரேவ் திங்ஸ். அந்த பிரேத வஸ்திர சீலைகளை அவன்கிட்ட இருந்து எடுத்து போடு.
அதுக்குள்ளே பிசாசு மூட்டை கட்டி வச்சிடும். அதுக்குள்ளே பிசாசு என்ன செஞ்சிடும்? கையை கட்டிடும், காலை கட்டிடும். இதுக்கு மேலே நோ யூஸ் தம்பி. The word of God. Amen. When we prophesy, amen, கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லு, உள்ளான மனுஷனை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லு, அவனுக்குள்ள இருக்கிற உள்ளான ஆவியை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லு. மொட்டைக்கு போட்டிருக்கிற ஆவியை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லு. தலை ஒன்று, கை ஒன்று, கால் ஒன்று, குடும்பம் அங்கே இங்கே இங்கே சதறப்பட்டு போயிருக்கிற ஆவியை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லு. So I prophesied as he commanded me, and the breath came into them. பார்த்தீங்களா? and the breath came into them. ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. எந்த ஆவி? preaching spirit. கர்த்தருடைய ஆவியானவர், பேசுகிறவர், தீர்க்கதரிசனத்தின் ஆவியானவர் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்கிறார். Amen. And they lived and stood up upon their feet, an exceeding great army. Hallelujah. உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார். கனல வைத்தீங்க. இதுதான் ஸ்பிரிச்சுவல் குயிக்கனிங். இதுக்குள்ளே நீங்கள் வரணும். இது அப்படியே எலும்பு மாதிரி பிசாசு சவைச்சு போட்டுடுச்சு பாஸ்டர், ஒன்றும் செய்ய முடியல பாஸ்டர், நலமானதொன்றையும் பேசாமல் அமர்ந்திருக்கிறேன், என் துக்கம் அதிகரிக்கிறது பாஸ்டர். நல்லா அதிகரிக்கட்டும் போ, தியானி. கர்த்தர் ப்ராஃபஸி சொல்லுவார், when you meditate, ஆவி அனல் கொள்ளும். ஆவி அனல் கொண்ட உடனே கர்த்தர் பார்ப்பார். இட்ஸ் லைவ். ஆமென். அதுக்கு உயிர் இருக்கு. அதுக்கு ஆவிக்கு உயிர் இருக்கு. அது முற்று மறிக்கலை, அது உயிர் இருக்கு. Go and breathe. Go and breathe. ஊது. ஹார்ட் அட்டாக் வந்தவொடனே என்ன செய்கிறாங்க? டோட்டலி அவுட் ஆகலை, இருக்கு. என்ன செய்யுது? பிரீத். அவன் ஆவி அவனுக்குள் வந்தது. Spirit came to himself. அவன் ஜீவன் அவனுக்குள் வந்தது. இப்படி தான் நம்மெல்லாம் ஆவிக்குரிய சபையில் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும்? எங்கேருந்தோ தீர்க்கதரிசியை கொண்டு வர்றாரு. இப்போ போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்தார், ஒரு கலக்கிட்டு போயிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் போட்ட போர்டில் நிறைய பேருக்கு உயிர்ப்பித்துருச்சு. உண்மை, நிறைய பேர் ஆவி உயிர்ப்பித்திருக்கு. உண்மை. இப்படி தான். அதுக்கு தான் உங்களை ரீஃப்ரெஷிங் பண்ணுறது, வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி கூப்பிடுறது. அப்படியே கிடக்கும் எலும்பு மாதிரி. சோத்திரம். அதுக்கு தான் இப்படி தான் உங்களை உற்சாகப்படுத்துறது, கன்வென்ஷன் வைக்கிறது, இப்படிலாம் பண்ணுறது. நீங்களாம் அந்த ப்ராக்டிஸ்குள்ளே வரணும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். பார்த்தீங்களா? ஒரு குமாரனாகிய இவன் மரித்தான். ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவல் இருந்தவன் என்ன செஞ்சிட்டான்? இடையில மரிச்சிட்டான், தூரதேசம் போய் மரிச்சிட்டான். இப்போ என்ன? திரும்பவும் உயிர்த்தான். For this my son was dead and is alive again. He was lost and is found, and they began to be merry. Amen. நீங்கள் உங்கள் ஆவி உயிர்த்த உடனே உங்கள் ஆத்மாவும் உங்கள் சரீரமும் என்ன செஞ்சிடும்? சந்தோஷம் கொண்டாட ஆரம்பிச்சிடும். ஆத்மாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு. ஆமென். கர்த்தர் உனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். உயிர்ப்பிக்கப்பட்ட நிறைய பேருக்கு அப்படி தான் கர்த்தர் நன்மை செஞ்சிருக்கிறார். ஆமென். அதுக்கு நீங்கள் விலக்கறையை கொடுத்து சோர்ந்து போகக்கூடாது.
சோர்ந்து போகக்கூடாது. சில லைட்டு அணையும் போது பக்குன்னு பார்த்துருக்கீங்களா? அப்படியே படன்னு சில பேர் படன்னு பொறிவான். கவலைப்படாது, பொறுமையார் அப்படியே போய் கரத்தின் நல்லலினால் மற. அல்லேலூயா. அவங்கள அப்படியே அவங்க ஆவியை போய் கரத்தின் நல்லலினால் மற. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் அவயங்களை உயிர்ப்பிப்பார். ரோமர் 11:15. அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. இப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜோமன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக. அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் நமக்குள்ளே கர்த்தர் வைத்து அந்த கிருபையின் ஆவிக்கும் நமக்கும் நம்முடைய ஆவிக்கும் சம்பந்தப்படுத்தி கொலேசியர் 3:1 படிங்க. கொலேசியர் நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். அவ்வளோதான். இனி கீழானதையோ இனி உலகத்தையோ இனி பழைய டெத்து காரியங்களையோ தேடவே மாட்டோம். இப்போ கிறிஸ்துவோடு கூட நம்முடைய அந்த ஆவி என்ன செஞ்சிருது? உயிர்ப்பித்து காலூன்றி மகா பெரிய சேனையாக நம்ம நிற்க வைக்குது. ஆமென். நிற்க வைக்கும்போது இனி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போதும். ஆமென். பட்ட பாடு போதும். இனி கதை ஸ்தோத்திரம். இளையகுமாரன்ட்ட போய் என்னப்பா பண்டி சேரு நல்லா இருக்க புரண்டிய இன்னொரு வாட்டி போய் புரள்றியா அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? புரண்டது போதும். புரண்ட சன் பீச் கதை தான், சன் பாத்து கதை தான். மணலில் புரண்ட சுகமாக இருந்துச்சு. இப்போது குளிச்சு கிழிச்சு வெல் வாஷ்ட். இப்போ ஒரு சிட்டிக்கு மண்ணை தூக்கி முதுகில் போட்டாலும் உறுத்தும். இளையகுமாரனை கொண்டு போய் திரும்பி பண்ணி தட்டில் கொண்டு போய் போட்டு பரட்டட்டுமான்னு கேட்டாக்கா என்ன சொல்லுவான்? ஓடியே போயிடுவான். சோத்திரம். ஆமாம், போதும் அந்த வாழ்க்கை. பிறண்டது உருண்டதெல்லாம் போதும். சோத்திரம். இப்போ அது எனக்கு அருவருப்பு. கரங்களை வைத்துங்க. ஆமென். கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் முழந்தால் படியிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படுவோம் என்று பேசினீங்கப்பா. வல்லமையாய் பலப்பட்டு மேலானவைகளை தேட தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கும் நாங்கள் இழந்து போன எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உள்ளான மனுஷன் இன்றைக்கி வல்லமையாய் பலப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு கெட்டுப்போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு எங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் உண்டான புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொண்டு புறப்பட்டு செல்கிறோம். சகலமத்தையும் புதிதாக்கி சகலவற்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையாக மாற்றி நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற சகல காரியத்திலும் நன்மையை கட்டளையிட செபிக்கிறோம். ஆசீர்வதித்து அனுப்போம். கிருபைக்கும் வசனத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களை ஒருபோது மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியோட நடத்தல் அன்னோனிக்க ஸ்நேகமும் அந்த தேவப்பிள்ளையின் மத்தியில் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் சில பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சாயந்தரம் ஜெயக்குமார் எஃப்சி பாஸ்டர்